இன்னைக்கு தஞ்சாவூர்ல விவசாயிகள் போராட்டத்துல மிஸ்டர் உதயநிதி அவர்கள் பேசுனது பயங்கர கான்ட்ரவர்ஷியலா இருக்கு. அதை நிறைய பேர் அதை எடுத்து பேசிட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப தப்பா பேசிட்டாரு, அசிங்கமா பேசிட்டாரு, அபத்தமா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஒரு டிவிக்கு தற்கூரியானுங்கெல்லாம் அவனுங்க ஐடிவிங்ல இருந்து அசிங்கமா பேசுறானுங்க. பத்தாததுக்கு துர்காமாவை எடுத்தும் பேசுறானுங்க. அந்த ஐடிவிங் மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். இன்னைக்கு நடந்த விஷயம், உதயநிதி அவர்கள் பேசிட்டு இருக்காரு. தண்ணி வரல, 42 டிஎம்சி தண்ணி வரணும், ஒரு சொட்டு தண்ணி கூட இது வரைக்கும் வரல. முதல்வருக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல, எந்த பிரச்சனையும் அவர் எப்ப பார்த்தாலும் திமுக நினைச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லவும் கூட்டத்துல இருந்து சத்தம் வருது, த்ரிஷான்னு. அடுத்தது இவரு சொல்றாரு, எங்க தண்ணி வருதோ வரலையோ அங்க தண்ணி வரணும் அப்படின்னு. இந்த வார்த்தைய ரொம்ப அசிங்கமா அபத்தமா நீங்க என்னமோ கான்ட்ரவர்சி எடுத்து பேசிட்டு இருக்கீங்களே தவிர, த்ரிஷா அவங்க நண்பருங்க. யார் வீட்டுல தண்ணி வந்துச்சோ வரலையோ, விவசாயிகளுக்கு தண்ணி வந்துச்சோ வரலையோ, த்ரிஷா வீட்டுல தண்ணி வரலன்னா ஒரு அவர் கவலைப்படுவாரா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல வரலன்ற கூட சொல்லியிருந்திருக்கலாம். இதை நீங்க அபத்தமா எடுத்து, ஏன்னா உங்களுக்கு கரப்டன் மைண்டா? இங்க கார் ரேஸ் நடந்துச்சு, அப்ப இதே தாவேக்கா தற்கூரியானுங்கெல்லாம் என்னெல்லாம் பேசுனீங்க? இன்னைக்கு வரைக்கும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? யாருக்காக அந்த கார் ரேஸ் நடந்துச்சுன்னு சொன்னீங்க? ஒரு நடிகையை வச்சு சம்பந்தமே இல்லாம போட்டோ எடுத்து பேசி மார்ஃபிங் பண்ணி பேசி சந்தோஷப்பட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் யாரு செஞ்சிட்டு இருக்கீங்க? அப்போ உங்களுக்கு ரத்தம், மத்தவங்களுக்கு தக்காளி சட்னி இல்லையா? ரெண்டாவது, இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் யாருக்காக நடந்திருக்கு? விவசாயிகளுக்காக நடந்திருக்கு. அவரு தெளிவா ஆரம்பத்துல சொல்றாரு, உங்களுக்கு திமுக இருக்கீங்களே தவிர இவ்வளவு பிரச்சனை நடக்குது, தண்ணி வரல, அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படலன்னு. கூட்டத்துல இருந்து த்ரிஷான்னு யாரோ சத்தம் போட்டதுக்கு அவர் கவுண்டர் கொடுத்தாரு. அவரு இது ரொம்ப சாதாரணமா கடந்து போகக்கூடிய விஷயம் தான். எங்க தண்ணி வருதோ வரலையோ அங்க வரணும். அப்ப காவேரியை பத்தி நான் சொன்னேன் அப்படின்னாரு. காவேரியில தண்ணி வருதோ வரலையோ பிரச்சனை இல்ல, நண்பர்கள் வீட்டுல வரலன்னா அவருக்கு சங்கடப்படுவாருன்னு. எங்க ஸ்ரீநாத் மாதிரி ஒரு நண்பருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து வச்சிருக்காருங்க. அதை பத்தி நாங்க டெய்லி பேசிட்டு இருக்கோம், நம்ம எல்லாருமே டெய்லி பேசிட்டு இருக்கோம். எந்த பதிலும் சொல்லாத ஒருத்தருக்கு அமைச்சர், அது சரி முதல்வரே பதில் சொல்ல மாட்டாரு. இப்ப முதல்வர் பதில் சொல்லியிருந்தாருன்னா, முதல்வர் ஸ்டெப்ஸ் எடுத்தா இந்த ஆர்ப்பாட்டமே இல்லையே. அப்ப இங்க என்ன டாபிக் நடக்குது, அதை எப்படி மடைமாற்று பண்ணணும்னு உங்ககிட்ட தான் கேட்கணும். முதல்ல தற்கூரியானங்களுக்கு முதல்ல அரசியல்னா என்னன்னு புரிஞ்சு பேசணும். அவரு அசிங்கமா பேசிட்டாரு, அபத்தம். என்ன அசிங்கமா பேசினாரு? என்ன பேசினாரு அவரு? நீங்களே ஒருத்தர் ரிவைண்ட் எடுத்து போட்டு பாருங்க பாப்போம். நானும் 3-4 டைம் இந்த வீடியோ நான் பார்த்தாச்சு. ஒருவேளை ஃபேக்னு சொல்றாங்களோ இல்ல மாத்தி எடிட்டிங் பண்ணி வச்சிருக்காங்களோ அதுல பார்த்தாச்சுன்னா நடுவுல இருந்து ஒருத்தர் கத்துறாரு. அப்ப கத்துறது யார கத்துறாங்க, அதுக்கு நம்ம கவுண்டர் கொடுக்க தான் செய்வோம். எங்க பிரச்சனை இருக்கோ இல்லையா, அவங்க வீட்டுல பிரச்சனை இல்லாம இருக்கணும்பா அப்படின்னு. அப்போ உங்களுக்கு கரப்டட் மைண்ட்ல நீங்க அசிங்கமா நினைக்கிறீங்க. அதுக்கு உடனே திமுக காரங்களை இப்படித்தான் அது அதுல நாஞ்சல் சம்பத் பேசுறாரு இல்ல, ஓ என்னமோ இவங்கள யோகிய சிகாமணி மாதிரி நீங்க என்னெல்லாம் பேசுவீங்க, ஒருத்தர் தனிப்பட்ட வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்றது ஊருக்கே தெரியும், ஊரே பார்த்துட்டு இருக்கு. ரெண்டாவது, ஒரு எதிர்கட்சி தலைவர், ஒரு அரசியல் கட்சியில உள்ள ஒரு முக்கியமான ஒரு தலைவர் அந்த அளவுக்கு அபத்தமா பேசக்கூடிய ஆள் அவர் கிடையாது. அவர் பேசிட்டே இருக்கும்போது நடுவில் கேட்டதுக்கு அவர் கவுண்டர் கொடுக்கறாரு. தட்ஸ் ஆல்.